துலா ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாம், அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குது, இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் நண்பர்களே. இனி வரக்கூடிய நாட்கள் என்பது சாதாரண நாட்கள் அல்லங்க. துலா ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட போகும் நாளுங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த தடைகள் உடைய போகுதுங்க. குறிப்பா தீ என்ற எழுத்துல பெயர் தொடங்கும் ஒரு நபரால உங்க உறவு முறையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் வரப்போகுதுங்க. அது என்ன மாற்றம், அந்த நபர் யாரு, விரிவா பார்க்கலாமுங்க. துலா ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அந்த பிரம்மாண்டமான கோள் மாற்றங்களை பற்றி இப்போது நாம் மிக ஆழமா அலசி ஆராய போகிறோம்ங்க. ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதுல கோள்களின் சஞ்சாரம் மிக முக்கிய பங்காற்றுதுங்க. அந்த வகையில துலா ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் இனி வரக்கூடிய நாட்கள்ல அடைய போகும் வலிமை என்பது சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. இதுவரை உங்க ராசிக்கு மறைவு ஸ்தானங்களிலோ அல்லது பகை வீடுகளிலோ அமர்ந்து உங்களுக்கு பல சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த கோள்கள் இப்போது தங்களது திசையை மாற்றிக்கொண்டு உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க காத்திருக்குதுங்க. குறிப்பா குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுவது இந்த ஆண்டின் மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகுங்க. குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பது பழமொழிங்க. இந்த பழமொழி இப்போது உங்க வாழ்க்கையில உண்மையாக போகுதுங்க. நீண்ட நாட்களா தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள், அதாவது திருமணம், வீடு கட்டுதல், வண்டி வாகனம் வாங்குதல் போன்ற அனைத்து முயற்சிகளும் இனி தடையின்றி நடைபெறுங்க. இதற்கு பின்னால இருக்கும் ஆன்மீக காரணம் என்னன்னா, உங்க ராசிநாதனான சுக்கிரனும் தேவர்களின் குருவான வியாழனும் ஒருவருக்கொருவர் இணக்கமான நிலையை எட்டுகிறாங்கங்க. இது உங்கள் மனதிற்குள்ள ஒரு புதிய தெம்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குங்க. இதுவரை நீங்க ஒரு விதமான மன அழுத்தத்துல எதை செய்தாலும் அதுல தோல்வி அல்லது தாமதம்ங்கிற நிலையில இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த இருண்ட காலம் முடிவுக்கு வருதுங்க. விடியலை நோக்கி உங்க வாழ்க்கை நகர தொடங்குதுங்க. இழுபறியில இருந்த அரசு சம்பந்தப்பட்ட கோப்புகள், நீதிமன்ற வழக்குகள், வாரிசுரிமை சிக்கல்கள் என அனைத்தும் உங்களுக்கு சாதகமான முடிவை தருமுங்க. இதற்கு காரணம் கிரகங்கள் தங்கள் நீச்ச நிலையை விடுத்து உச்ச நிலையை நோக்கியோ அல்லது நட்பு வீடுகளை நோக்கியே நகர்வது தாங்க. குறிப்பா சொல்ல போனா பொருளாதார ரீதியா நீங்க சந்தித்த அந்த பெரிய சரிவு இனி சீராகுங்க. கடன் சுமைகள் குறைய தொடங்குங்க. புதிய வருமானத்திற்கான வழிகள் பிறக்குங்க. இதற்கு உங்கள் ராசியில ஏற்பட போகும் கிரகங்களின் சேர்க்கையே அடிப்படைங்க. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்பது ரொம்பவும் முக்கியங்க. அந்த தன்னம்பிக்கையை இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு தருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தீர்க்கமானதா இருக்குங்க. தயக்கங்கள் விலகுங்க, துணிச்சல் பிறக்குங்க. இந்த காலகட்டத்துல உங்க குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த கசப்புகள் நீங்கி ஒரு புரிதல் உண்டாகுங்க. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் பிறக்குங்க. நீங்க சொல்வதை மற்றவர்கள் கேட்க தொடங்குவாங்க. இதற்கு சமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்க போகும் அந்தஸ்து ஒரு முக்கிய காரணமா இருக்குங்க. அந்த அந்தஸ்த கிரகங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல வழங்க போகுதுங்க. குறிப்பா உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகள்ல அமரப்போகும் கோள்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றத்தை தருங்க. நீண்ட கால நோய்கள் நீங்கி உடல் வலிமை பெறுங்க. இவ்வாறு கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் போது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்வதாங்க. அதிர்ஷ்டம் என்பது கதவை தட்டும் போது நம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்ங்க. அந்த விழிப்புணர்வு தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலைகள் உங்களுக்கு உணர்த்த போகுதுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு வசந்த காலமாக அமைய போவதில் எந்த ஐயமும் வேண்டாமுங்க. வானமண்டலத்துல நிகழும் இந்த அரிய நிகழ்வு துலா ராசிக்காரர்களாக உங்க வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா அமையுங்க. துலா ராசி நேயர்களே, இப்போது நாம் இந்த காணொளியின் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம்ங்க. உங்க வாழ்வின் திசையே மாற்ற போகும் அந்த ஒரு மர்மமான நபர் யார் என்பதை பற்றி தான் இப்போது நாம் மிக விரிவாகவும் ஆழமாகவும் அலச போறோம்ங்க. நமது முன்னோர்கள் வகுத்து வைத்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு அதிர்வலை இருக்குதுங்க. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நுழைய போகும் அல்லது ஏற்கனவே உங்க வட்டத்துல இருக்கும் அந்த குறிப்பிட்ட
குறிப்பிட்ட நபர் டி என்ற ஆங்கில எழுத்திற்கு இணையான தமிழ் எழுத்துகளான தா வரிசையில பெயர் தொடங்குபவராக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த நபர் உங்க வாழ்க்கையில வெறும் ஒரு மனிதரா மட்டும் வரப்போவதில்லைங்க. அவர் ஒரு விதியின் தூதுவரா உங்க முன்னே வந்து நிற்க போறாருங்க. இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்க சிந்திய கண்ணீருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னா அதுக்கு இந்த நபர் ஒரு முக்கிய காரணமாக இருப்பாருங்க. அவர் உங்கள் நெருங்கிய நண்பரா இருக்கலாம், அல்லது நெடுங்காலமா நீங்க பேசாம இருந்த ஒரு உறவினரா இருக்கலாம், ஏன் உங்க தொழில்துறையில ஒரு புதிய கூட்டாளியா கூட அவர் உங்க வாழ்க்கையில குறுக்கிடலாமுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது ஒரு புதிய ஆற்றலையும் நம்பிக்கையையும் உங்களுடன் எடுத்து வருவாருங்க. அவருக்கும் உங்க ராசிக்கும் இடையிலான அந்த பிணைப்பு என்பது ஏதோ இந்த ஜென்மத்துல உருவானதல்லங்க. அது முன் ஜென்ம தொடர்பின் ஒரு நீட்சியாக கூட இருக்கலாமுங்க. உங்க பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு அவர் ஒரு ஏணியாக இருப்பாருங்க. ஒருவேளை நீங்க கடன்ல மூழ்கி தவித்து கொண்டிருந்தா அந்த நபர் கொடுக்கும் ஒரு ஆலோசனையோ அல்லது அவர் காட்டும் ஒரு வழியோ உங்களை அந்த படுகொலியிலிருந்து மீட்டெடுக்குங்க. துலா ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே மற்றவர்களை எடை போடும் குணம் இருக்குதுங்க. ஆனா இந்த எழுத்து நபரை மட்டும் நீங்க ஆரம்பத்துல சரியாக புரிந்து கொள்ள தவற விடலாமுங்க. அவர் உங்கள் நலம் விரும்பி என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்துங்க. ஒருவர் பெயரின் முதல் எழுத்து என்பது அவருடைய ஆளுமையை தீர்மானிக்கும் சக்தியாக அமையுதுங்க. இந்த நபர் மிகவும் நேர்மையானவராகவும் அதே சமயம் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவராகவும் இருப்பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு முக்கியமான செய்தியை அவரிடமிருந்து எதிர்பார்ப்பீங்க. அந்த செய்தி உங்க தொழில்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாமுங்க. அல்லது உங்க குடும்பத்துல நிலவி வந்த ஒரு தீராத பிரச்சனைக்கு தீர்வாக அமையலாமுங்க. நீங்க ஒரு வேலையை தேடிக்கொண்டு இருப்பவராய் இருந்தா அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கதவை தட்டுங்க. உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? அந்த மாற்றத்தின் ஆணிவேரா இந்த நபர் தான் இருப்பாருங்க. சில நேரங்கள்ல நாம் யாரை அலட்சியப்படுத்துகிறோமோ அவர்களே நமக்கு ஆபத்தானவங்களா வந்து நிற்பாங்க. அது போலதான் இந்த நபரும் உங்க வாழ்க்கையில ஒரு தேவதூதனை போல வரப்போறாருங்க. அவருக்கும் உங்களுக்குமான அந்த உறவு என்பது வெறும் பணத்தோட மட்டும் நின்று விடாதுங்க. அது ஒரு மன ரீதியான பிணைப்பாக மாறுங்க. நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது உங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விடக்கூடிய ஒருவரா அவர் இருப்பாருங்க. பொருளாதார ரீதியா பார்க்கும்போது இந்த நபரின் வருகைக்கு பின்னால உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்குங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு அவர் உங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பாருங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஐடி எழுத்து நபர் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமா அமைவாருங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் அவருடைய பங்களிப்பு என்பது மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ கண்டிப்பா இருக்குங்க. துலா ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் இந்த காலகட்டத்துல வலிமை பெறுவதால இந்த நபரின் மூலம் உங்களுக்கு லாபங்கள் வந்து சேருங்க. எனவே உங்கள் சுற்றத்தார கவனித்து பாருங்க. தீ என்ற ஒளியில பெயர் தொடங்கும் அந்த நபர் யாருன்னு தேடுங்க. அவர் ஏற்கனவே உங்களை அருகிலே இருக்கலாமுங்க, அல்லது வெகு தொலைவில் இருந்து உங்களை தேடி வரலாமுங்க. எது எப்படியா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்தை எட்ட போகுதுங்க. இந்த மர்மமான நபர் உங்க வெற்றியின் ரகசியமா திகழ்வாருங்க. உங்க வாழ்வின் வசந்த காலத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் வழிகாட்டியா அவர் இருப்பார் என்பதுல எல்லளவும் ஐயம் வேண்டாமுங்க. துலா ராசி நேயர்களே, இப்போது நாம் உங்கள் வாழ்க்கையின் மிக உன்னதமான மற்றும் உணர்வு பூர்வமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம்ங்க. ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி என்பது அவன் சம்பாதிக்கும் பணத்திலோ அல்லது அவன் அடையும் புகழிலோ மட்டும் இருப்பதில்லைங்க. அவன் வாழும் குடும்பத்திலும் அவன் வைத்திருக்கும் அன்பு உறவுகளிலும் தான் அந்த முழுமையான நிம்மதி அடங்கி இருக்குதுங்க. அந்த வகையில இதுவரை உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்கள் காதல் வாழ்க்கையிலோ நீங்க அனுபவித்து வந்த அந்த போராட்டமான காலங்கள் முடிவுக்கு வரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் உறவு பாதையில ஒரு பெரும் வெளிச்சத்தை ஏற்றி வைக்க போகுதுங்க. இதுவரை நீங்க சந்தித்த கசப்பான சம்பவங்கள், மனக்கசப்புகள், ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பேசிய வார்த்தைகள்னு அனைத்தும் பனி போல உருகி மறைய போகுதுங்க. உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றம் என்று நாம் சொல்லும் போது அதன் ஆழம் மிகவும் அதிகம்ங்க. சிலருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இருக்குதுங்க. இடையில் புகுந்த 3வது நபரால ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி உங்க துணையுடன் நீங்க மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போறீங்க. அதே போல காதலிப்பவர்களுக்கு இடையே இருந்த தேவையற்ற சந்தேகங்கள் மற்றும் பிடிவாதங்கள் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமா புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகுங்க. உங்க காதலுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்காம தவித்து கொண்டிருந்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களின் சாதகமான பார்வையால மூத்தவர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. இன்னொரு பக்கம் தேவையற்ற பிணைப்புகள் உங்களை விட்டு விலகும் என்று நாம் சொன்னது ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை மற்றும் ஆறுதல்ங்க. சில நேரங்கள்ல சில உறவுகள் நமக்கு பாரமாக மட்டுமே இருக்குங்க. அந்த உறவுகளால உங்கள் முன்னேற்றம் தடைபடலாம் அல்லது உங்கள் மன அமைதி குலையலாம்ங்க. அப்படிப்பட்ட நச்சுத்தன்மை கொண்ட உறவுகள்ல இருந்து நீங்க தானாகவே விடுபடுவீங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு வழியை தந்தாலும் நீண்ட கால அடிப்படையில இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தருங்க. ஒரு கதவு அடைக்கப்பட்டால்தான் இன்னொரு புதிய கதவு திறக்கும் என்பதை நீங்க உணர போறீங்க. உங்கள் மனதிற்கு பாரமாக இருந்த சில
மனிதர்கள் உங்கள் வாழ்வை விட்டு விலகுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரும் படிக்கல்லாக அமையுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பேச்சுல ஒரு புது வசீகரம் பிறக்கும் என்று நாம் சொல்லி இருந்தோம். ஒரு சொல்லால் ஒருவரை வெல்லவும் முடியும், ஒருவரை வீழ்த்தவும் முடியுங்க. இதுவரை நீங்க சரியானதை சொன்னாலும் மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் சண்டைக்கு வந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்குங்க. நீங்க பேசும் வார்த்தைகள்ல ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கனிவும் இருக்குங்க. அந்த வசீகரம் உங்க குடும்ப உறுப்பினர்களை உங்கள் பக்கம் ஏற்குங்க. பகைவர்களும் உங்க பேச்சை கேட்டு தங்களது பகையை மறந்து உங்களுடன் நட்பு பாராட்ட முன்வருவாங்க. சமூகத்துல உங்களுக்கு இருந்த அந்த பழைய மதிப்பு மீண்டும் துளிர்விடுங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றி இருந்த தவறான பிம்பங்கள் மறையுங்க. இதுவரை உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் இப்போது உங்களை தேடி வந்து உங்களிடம் ஆலோசனை கேட்பாங்க. இது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் குருவின் அருளால் உங்களுக்கு கிடைக்க போகும் ஒரு பெரு பாக்கியம்ங்க. குறிப்பா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே இருந்த அந்த இடைவெளி குறையும். உங்க பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவர்களின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்குங்க. திருமணமாகாத துளாராசி நேயர்களுக்கு வரன் தேடும் படலம் இனி வேகம் எடுக்குங்க. நீங்க எதிர்பார்த்த குணாதிசயங்களை கொண்ட ஒரு துணை உங்க வாழ்வில் நுழைய போகிறாருங்க. அந்த துணை உங்கள் வாழ்க்கையை ஒரு சொர்க்கமா மாற்ற போறாருங்க. அதே போல இல்லற வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு புதிய குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. மொத்தத்துல உறவு என்பது ஒரு பூந்தோட்டம் போன்றதுங்க. அந்த தோட்டத்துல இதுவரை படர்ந்திருந்த களைகள் நீக்கப்பட்டு இப்போது புதிய மலர்கள் மலரப்போகுது. அந்த மலர்களின் வாசம் உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் ஒரு சேர நிரப்ப போகுதுங்க. மனதிற்குள் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. கடந்து வந்த பாதையில நீங்க இழந்த உறவுகளை நினைத்து வருந்தாதீங்க. காலம் உங்களுக்கு புதிய உறவுகளையும் புதிய நம்பிக்கைகளையும் தர காத்திருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய உறவு பாலத்தை உருவாக்குங்க. அந்த பாலம் உங்களை மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை நோக்கி அழைத்து செல்லுங்க. உங்கள் வாழ்வின் வசந்தம் உங்கள் உறவுகளின் வழியாகத்தான் ஆரம்பிக்க போகுதுங்க. எனவே அன்பை விதையுங்கள். அந்த அன்பு உங்களுக்கு பன்மடமாக திரும்பி வருங்க. இந்த மாற்றத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி ஒரு இனிமையான காவியமா மாறப்போகும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. துளாராசி நேயர்களே, இப்போது நாம் உங்கள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமான தொழில் மற்றும் பொருளாதார நிலையை பற்றி மிக விரிவா பார்க்க போறோங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் உறவுகளும் அன்பும் இருந்தாலும் அவனது தன்மானத்தை காப்பதற்கும் சமூகத்துல தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் பொருளாதாரம் என்பது ரொம்பவும் அவசியமான ஒண்ணுங்க. அந்த வகையில இதுவரை உங்க உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையேங்கிற ஏக்கம் உங்க மனசுல ஆழமா இருந்திருக்கலாம்ங்க. நீங்க பார்த்த வேலையில உங்களுடைய திறமையை விட மற்றவர்களின் தலையீடு அதிகமா இருந்திருக்கலாம். அல்லது நீங்க செய்த சாதனைகளுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம வேறு யாரோ ஒருவருக்கு சென்றிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த அநீதி முடிவுக்கு வருதுங்க. பணிபுரியும் இடத்துல இதுவரை உங்களை பொருட்டாக மதிக்காத மேலதிகாரிகள் கூட இப்போது உங்கள் திறமையை கண்டு வியந்து போவாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்றவை எந்த விதமான தடங்களும் இன்றி உங்களுக்கு வந்து சேருங்க. குறிப்பா தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. அந்த பொறுப்புகளை நீங்க மிக சிறப்பாக கையாள்வதன் மூலம் உங்க நிர்வாகத்தின் நம்பிக்கையை பெறுவீங்க. அரசு பணிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நல்ல செய்தி வந்து சேருங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குதுங்க. அடுத்ததா புதிய தொழில் தொடங்க வேண்டுங்கிற எண்ணம் கொண்டவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணுங்க. நீண்ட நாட்களா திட்டமிட்டு ஆனா மூலதனம் இல்லாமலோ அல்லது சரியான வழிகாட்டுதல் இல்லாமலோ முடங்கி கிடந்த உங்க கனவுகள் இப்போது உயிர் பெறுங்க. நீங்க தொடங்கும் புதிய தொழில் ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டாலும் அது மிக குறுகிய காலத்துல ஒரு ஆள் விருட்சமா வளரும் என்பதுல ஐயமில்லைங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் கூட்டாளிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருமித்த கருத்துடன் செயல்படும் சூழல் உருவாகுங்க. உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு தாராளமான லாபம் கிடைக்கும் காலகட்டம் இதுங்க. பணவரவு என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சீரான நதி போல உங்க வாழ்க்கையில ஓட தொடங்குங்க. இதுவரை எங்கோ முடங்கி கிடந்த உங்க பணம், அதாவது நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ கொடுத்து திரும்ப பெற முடியாம தவித்து கொண்டிருந்த பணம் இப்போது வட்டியும் முதலுமா உங்ககிட்ட வந்து சேருங்க. தேவையற்ற வீண் செலவுகள் குறையுங்க. வருமானம் வரும் வழிகள் அதிகரிப்பதால உங்க கையில எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே சமயம் நீங்க சம்பாதிக்கும் பணத்தை வெறும் செலவுக்காக மட்டும் பயன்படுத்தாம வருங்கால தேவைகளுக்காக சேமிக்கும் பழக்கமும் உங்களுக்குள்ள இயல்பாகவே உண்டாகுங்க. இந்த சேமிப்பு என்பது உங்கள் எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையுங்க. ஒரு நிலம் வாங்குவதற்கோ அல்லது தங்க நகைகள் வாங்குவதற்கோ நீங்க செய்யும் முதலீடுகள் பிற்காலத்துல உங்களுக்கு பெரும் லாபத்தை தேடித்தருங்க. பொருளாதார ரீதியா நீங்க ஒரு தன்னிறைவு பெற்ற நிலையை எட்டுவீங்க. கடன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும் போது உங்க மனதில் இருந்த அந்த பாரம் குறையுங்க.
நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாளுவீங்க. வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து அதற்கேற்றவாறு உங்கள் சேவைகளை மாற்றி அமைப்பீங்க. இது உங்கள் தொழில்ல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துங்க. குறிப்பா துலா ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அந்த நிர்வாகத்திறன் இப்போது முழுமையா வெளிப்படுங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு பொருளாதார முடிவும் உங்க குடும்பத்தின் தலைவிதியே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதா இருக்குங்க. எனவே இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு துளிப்புடன் செயல்படுங்க. காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நாம் போடும் உழைப்பு பல மடங்கா திரும்ப கிடைக்குங்க. உங்க தொழில்ல நீங்க அடைய போகும் இந்த உயர்வு உங்கள் சமுதாய அந்தஸ்தை உயர்த்துங்க. உங்களை எள்ளி நகையாடியவர்கள் முன்னால நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா உருவெடுப்பீங்க. உங்க பொருளாதார முன்னேற்றம் என்பது உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய நிழலா அமையுங்க. இனி வரும் காலம் உங்க தொழில் வாழ்க்கையில ஒரு வசந்த காலமாக போகுதுங்க. துலா ராசி நேயர்களே, இப்போது நாம் இந்த காணொளியின் மிக மிக முக்கியமான மற்றும் உங்களை எச்சரிக்க வேண்டிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம்ங்க. நாம் இதுவரை பார்த்த அனைத்து நற்பலன்களும் உங்களை வந்து சேர வேண்டும் என்றால் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இப்போது நான் உங்களிடம் விரிவா பேச போறேங்க. நமது முகப்பு படத்துல நீங்களே ஒரு எச்சரிக்கை சின்னத்தை பார்த்திருப்பீங்க. அந்த எச்சரிக்கை என்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக நீங்கள் வரும் வாய்ப்புகளை சரியாக கையாண்டு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக தான் அது வைக்கப்பட்டிருக்குதுங்க. பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும்போது கூடவே ஒரு விதமான அதீத தன்னம்பிக்கையும் சேர்ந்து வருவது இயற்கைங்க. அந்த தன்னம்பிக்கை என்பது ஒரு கட்டத்துல ஆணவமா மாறிவிடக்கூடாது என்பதுல நீங்க ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. நான் எதை செய்தாலும் வெற்றிதான் கிடைக்கும்ங்கிற குருட்டுத்தனமான நம்பிக்கையில எவ்விதமான முன் யோசனையும் இன்றி எந்த ஒரு காரியத்திலும் தயவு செய்து இறங்கி விடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பல பொன்னான வாய்ப்புகள் வாசல்ல வந்து நிற்குங்க. அந்த நேரத்துல நீங்க நிதானத்தை இழந்தா வந்த அதிர்ஷ்டம் அந்த வேகத்திலேயே கையை விட்டு நழுவி போயிடுங்க. அதற்கான அபாயமும் இருக்குதுங்க. குறிப்பா நாம் ஏற்கனவே பார்த்த அந்த டி என்ற எழுத்துல பெயர் தொடங்கும் நபருடன் பழகும் போது அல்லது பேசும்போது நீங்க மிக மிக நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஒரு கருவியாக இருந்தாலும் உங்க பேச்சுல இருக்கும் சிறு தவறு அல்லது கோபம் அந்த உறவுல விரிசலை ஏற்படுத்தலாம்ங்க. அவரிடம் எதையும் மறைக்காம பேசுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவரிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது ரொம்பவும் அவசியம்ங்க. ஒரு சிறிய சொல்லால் கூட ஒரு பெரிய வாய்ப்பு தட்டி போகக்கூடுங்க. எனவே அவரிடம் உங்கள் கருத்துக்களை பகிரும்போது நிதானமாகவும் கனிவாகவும் இருக்க பழகுங்க. அதிர்ஷ்டம் என்பது ஒரு மின்கொடி போன்றதுங்க. அது வரும்போது அதை பிடித்து கொண்டால் தான் நம் மிகை உயர முடியுங்க. ஆனா அந்த நேரத்துல நாம அலட்சியமா இருந்தா அது மறைந்து விடுங்க. துலா ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அந்த தயக்க குணம் இப்போது உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடுங்க. ஒரு வாய்ப்பு வரும்போது அதை பற்றி தீர ஆலோசிப்பது நல்லதுதான். ஆனா ஆலோசிக்கிறேங்கிற பெயர்ல காலத்தை கடத்தி கொண்டே போனா அந்த வாய்ப்பு வேறொருவருக்கு சென்று விடுங்க. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்பதை நீங்க மனதில் ஆழமா பதித்து கொள்ள வேண்டும்ங்க. அடுத்ததா உங்கள் பொருளாதார நிலையில முன்னேற்றம் ஏற்படும் போது தேவையற்ற ஆடம்பர செலவுகளில் உங்கள் கவனம் சிதறக்கூடும். கையில் பணம் இருக்கிறது என்ற தைரியத்துல தேவையில்லாத பொருட்களை வாங்குவதோ அல்லது மற்றவர்களுக்காக வீண் பெருமைக்காக பணத்தை செலவிடுவதோ உங்களை மீண்டும் கடனாளியாகி விடுங்க. சேமிப்பு என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட சிக்கனம் என்பது ரொம்பவும் முக்கியம்ங்க. வரக்கூடிய வருமானத்தை சரியான முறையில முதலீடு செய்ய தவறினா பிற்காலத்துல நீங்க வருத்தப்பட நேரிடுங்க. யாரையும் கண்மூடித்தனமா நம்பி பண விஷயத்துல ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும்ங்க. உறவினர்களாவே இருந்தாலும் பண பரிமாற்றத்துல ஒரு தெளிவான கணக்கு வைத்திருப்பது உங்கள் நிம்மதிக்கு நல்லதுங்க. உங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. குறிப்பா உங்க தொழில் மற்றும் எதிர்கால திட்டங்களை மற்றவர்கள் தெரிந்து கொண்டா அதுல திருஷ்டியோ அல்லது தடைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அமைதியா இருந்து காரியத்தை சாதிப்பதே ஒரு புத்திசாலியின் லட்சணம்ங்க. மேலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகும் அந்த அதிகாரமும் அந்தஸ்தும் உங்களை சுற்றி இருக்கும் சிலருக்கு பொறாமையை தூண்டலாமுங்க. புறம் கூறுபவர்கள் மற்றும் உங்கள் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க சில சூழ்ச்சிகளை செய்யலாமுங்க. அப்படிப்பட்டவர்களின் வலையில விழாம உங்க இலக்கில மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஒரு மரம் உயரமாக வளர வளர அதற்கு வீசும் காற்றின் வேகமும் அதிகமாக இருக்குங்க. அது போல நீங்க உயரும் போது உங்களை சுற்றியுள்ள சவால்களும் அதிகமாகுங்க. அந்த சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு தேவைப்படுவது நிதானமும் பொறுமையும் மட்டுமேங்க. நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு புதிய வெளிச்சத்தை காண்பீர்கள். ஆனா அந்த வெளிச்சத்துல உங்க கண் கூசி விடக்கூடாதுங்க. ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து வைங்க. உங்க உழைப்பையும் நேர்மையும் ஒருபோதும் கைவிடாதீங்க. தெய்வத்தின் அருள் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் தரப்பு முயற்சிகள்ல சிறு பிழை கூட இல்லாம பார்த்து கொள்வது உங்கள் கடமையாகுங்க. இந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு நீங்க செயல்பட்டா இனி வரக்கூடிய நாட்கள்ல
நிகழப்போகும் அந்த பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாமுங்க. துளாராசி நேயர்களே, இப்போது நாம் இந்த தொகுப்பின் ஆன்மீக ரீதியான மிக முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோங்க. நாம் இதுவரை பார்த்த அத்தனை யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிரக மாற்றங்களால் ஏற்பட போகும் நன்மைகளும் உங்களை முழுமையா வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு இறையுருள் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகுங்க. ஒரு செடி வளர மண் மற்றும் தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அது போல ஒரு மனிதன் வாழ்வில் உயர அவனது உழைப்புடன் தெய்வத்தின் ஆசியும் இணைய வேண்டும்ங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுக்கு உகந்த தெய்வமாக விளங்குபவள் கலைமகள் என போற்றப்படும் மகாலட்சுமி தாயார் ஆவாருங்க. எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய மிக எளிமையான மிக வலிமையான பரிகாரங்களை பத்தி இப்போது விரிவா பார்க்கலாமுங்க. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் போன்றதுங்க. அன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி உங்க இல்லத்தை சுத்தப்படுத்திட்டு வாசல்ல கோலம் இட்டுட்டு மகாலட்சுமியை மனதார வேண்டிக் கொள்ளணுங்க. வீட்டுல இருக்கும் மகாலட்சுமியின் படத்தின் முன்னே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்வது உங்கள் வீட்டிற்குள்ள நேர்மறை ஆற்றலை ஈர்க்குங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில இந்த வழிபாட்டை செய்வது உங்களுக்கு பல மடங்கு பலன்களை தருங்க. மகாலட்சுமி வெறும் செல்வத்திற்கு மட்டும் அதிபதி அல்லங்க, அவர் உங்கள் மன அமைதிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் காரணமானவருங்க. எனவே அன்று மகாலட்சுமி அஷ்டகம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் போன்றவற்றை தமிழில் பாராயணம் செய்வது உங்க உள்ளத்துல ஒரு பெரும் அமைதியை உருவாக்குங்க. அடுத்ததான் உங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்களுக்கு செல்வதை ஒரு வழக்கமா மாற்றிக்கொள்ளுங்க. குறிப்பா பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்கள் அல்லது தாயார் சன்னதி இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று அங்குள்ள நெய் தீபத்துல உங்க கைகளால நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது உங்க வாழ்க்கையில இருக்கும் இருளை நீக்கி ஒளிய கொண்டு வருங்க. இந்த நெய் தீபம் என்பது உங்கள் ராசிக்கு இருக்கும் தோஷங்களை விலக்கி கிரகங்களின் பார்வையை உங்களுக்கு சாதகமா மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்ங்க. தீபம் ஏற்றும் போது உங்க மனதில் இருக்கும் குறைகளையும் நீங்கள் அடைய விரும்பும் இலக்குகளையும் தாயாரிடம் முறையிடுங்க. நம்பிக்கையுடன் வைக்கப்படும் வேண்டுதல் ஒருபோதும் வீணா போகாதுங்க. மேலும் துலா ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும்ங்க. உங்களால முடிந்தா ஒரு ஏழைகளுக்கோ அல்லது முதியவருக்கோ ஒரு வேளை உணவு வழங்குவது உங்க ஜாதகத்துல இருக்கும் தடைகளை உடைக்குங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் தாம்பூலம் வழங்குவது உங்க குடும்பத்துல இருக்கும் நிழல் கிரகங்களின் பாதிப்பை குறைக்குங்க. தானம் கொடுப்பது என்பது வெறும் உதவி இல்லைங்க, அது உங்கள் கர்ம வினைகளை குறிக்கும் ஒரு மாமருந்துங்க. நீங்க கொடுக்கும் ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு பல மடங்கு நன்மையா திரும்பி வருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க அணையும் ஆடைகள்ல கூட ஒரு கவனத்தை செலுத்தணுங்க. வெள்ளை நிறம் அல்லது சந்த நிற ஆடைகளை அணிவது சுக்கிரனின் பலத்தை அதிகரிக்குங்க. இது உங்க பேச்சிலும் செயலிலும் ஒரு வசீகரத்தை தருங்க. அதே போல நறுமணமிக்க மலர்கள் அல்லது வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதும் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான ஈர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. ஆன்மீகம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது உங்கள் மனதை செம்மைப்படுத்தும் ஒரு கலைங்க. நீங்க செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும். பரிகாரங்கள் செய்யும் போது முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான மனதனுடன் செய்ய வேண்டும்ங்க. ஏதோ கடமைக்கு செய்கிறோம்னு சொல்லாம அந்த தெய்வத்துடன் நீங்க பேசுவதை உணர்ந்து வழிபாடுகளை மேற்கொள்ளணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நிகழப்போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு இந்த ஆன்மீக தேடர் ஒரு அடித்தளமா அமையுங்க. தடைகள் விலகும் போது உங்கள் பாதை தெளிவாக தெரியுங்க. அந்த பாதையில நீங்க வெற்றிகரமா பயணிப்பதற்கு இந்த வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குங்க. இறுதியா ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்குங்க. இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை. ஆனா துலா ராசிக்கு இப்போது வரப்போகும் காலம் என்பது இன்பத்தை அள்ளித்தரும் வசந்த காலம்ங்க. இந்த வசந்த காலத்தை முழுமையா அனுபவிக்க இறைவனின் பாதங்களை சரணடைங்க. நீங்க செய்யும் அந்த எளிய நெய் தீப வழிபாடு உங்க பரம்பரைக்கே ஒரு ஒளியை தருங்க. மகாலட்சுமியின் அருள் பார்வை உங்கள் மீது படும்போது உங்களை அசைக்க யாராலும் முடியாதுங்க. நம்பிக்கையுடன் முன்னேறுங்க, வெற்றி நிச்சயம்ங்க. உங்களுக்கே துலா ராசிக்காரர்களே, இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க. உங்களுக்கு தெரிந்த தீப்பெயர் கொண்ட நண்பர்களை இந்த வீடியோவில் டேக் செய்யுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.